அதாவது நம்ம தேவனாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் தான். அவர் தான் உயர்த்துகிறவர். அவர் பேதுரு சொல்றார், தேவன் ஏற்ற வேளையில அவர் உயர்த்துறவர். புரியுதா? அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் கிருபை அளிக்கிறவர். அவர் பலத்த கைக்குள்ள வாலிபர்களுக்கெல்லாம் சொல்றார், அவர் இளைஞர் வாலிபர்லாம் அவர் கையிலேயே நீங்க இருங்க, பலத்த கைக்குள்ள அப்படியே அடங்கி இருங்க, அவர் கைக்குள்ளவே இருங்க. ஒரு நாள் அந்த கை என்ன செய்யன்னு சொன்னா உங்களை அப்படியே உயர்ந்தவங்களா மாத்திரும். அல்லேலூயா. அவர் பலத்த கைக்குள்ள இருங்க. அதனால ஏற்ற வேளையில் அவர் என்ன செய்வாரு? உங்களை உயர்த்துவார். அதாவது யாரும் அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அவர் உயர்த்துவார். ஏன்னா அவர் உயரத்தில் இருக்கிறார். கடவுள் உயர்த்தனா பரலோகத்தில் இருக்கிறார்னு வச்சுங்க. பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கார். அதாவது உன்னை இந்த பூமியில இல்லாத மக்களுக்கு இல்லாத வாழ்வெல்லாம், வசதியெல்லாம், உயர்வெல்லாம் உனக்கு கொடுத்து, இந்த யாரும் அனுபவிக்காத அந்த மேன்மையெல்லாம் கொடுத்து, உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உன்னை அவர் உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா.